Bonjour, cineheads. இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜனநாயகன் படத்தோட அப்டேட்டு, அஜித்தோட நெக்ஸ்ட் ஃபிலிமோட அப்டேட்டு, சூர்யா சார், விக்ரம் சார் படத்தோட அப்டேட்டு, இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ எந்த ஒரு டிலேயும் இல்லாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த மாரி அப்டேட்ஸ் வீடியோவும், ரிவ்யூ வீடியோஸும், ப்ரீ ரிலீஸ் அனலைசேஷன் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. அது ஒரு ஆன்லைன் கிராசரி ஷாப்ஸ். அதாவது இப்ப உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள எப்படி நீங்க கடையில போய் வாங்கணும், அது உங்க வீட்டுக்கே வந்து டெலிவரி குடுக்கணும் அப்புட்னா, நீங்க வந்து பைமோட் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அதோடைய லிங்க்கு, ஆப் லிங்க்கு எல்லாமே இருக்கு. ஆண்ட்ராய்டு எல்லாமே இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ. ஃபர்ஸ்ட்டு ஆக்டர் விஜய் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, ஜனநாயகன் படம் இருக்குல்ல, அது படத்த இன்னும் 25 டேஸ் தான் ஷூட்டிங்கே இருக்கு. அது முடிஞ்சுச்சு அப்டின்னா, விஜய் சார் வந்து கம்ப்ளீட்லி பாலிடிக்ஸ் போயிருவாரு. இனி சினிமா பக்கமே வரமாட்டாங்க அப்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நடக்கக்கூடாது அப்டின்றது தான் நம்ம எல்லாருடைய ஆசையுமாவும் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அப்புறம் அஜித் சாருடைய குட் பேட் அக்லி இருக்குல்ல, அந்த படத்துல வந்து சலார் படத்துல கார்த்திகேயன் வந்திருப்பார்ல, அவரு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அஜித் சாரோட பையனா வந்து ஒரு ரோல் ப்ளே பண்றாராம். அப்புறம் சூர்யா சார பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, சூர்யா 45 இந்த படத்துல வந்து திருவிழாவுக்கு வந்து பெரிய சாங் செட்டு ஒண்ணு போட்டுருக்காங்க. அப்புறம் வந்து சூர்யா சாரோட வெங்கி அட்லூரி இந்த 2 பேர் படம் இருக்குல்ல, இந்த படத்துல வந்து மமிதா பைஜு சூர்யாவுக்கு பேரு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னான்னு தெரியல. ஆக்சுவலா மமிதா பைஜு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஏஜ் வந்து ரொம்ப கம்மி தான். அவங்க வந்து தனுஷுக்கோ, சூர்யா குமாருக்குலாம் பேரா இருக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை. பார்க்கலாம் அது என்னென்ன அப்டேட்ஸ் ஃபர்தர் அப்டேட்ஸ் சொல்றேன். வீரதீர சூரன் திரைப்படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது. அது வந்து காலையில ஒரு பெரிய புரொடக்ஷன் ப்ராப்ளம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓடிடி ரைட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே தியேட்டர்கள் ரைட்ஸ் வித்துட்டாங்கன்னு சொல்லி கேஸ் போட்டு, அப்புறமேல ஹாட்ஸ்டார் பிக்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி ஓகேன்னு காச குடுத்து, அப்புறமேலாம் ஈவினிங் 6:00 மேலாம் ஷோஸே வந்து ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயம் போய்க்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து விஜய் சேதுபதி அவர் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் சேதுபதி வந்து பிரபாஸ் நடிச்சிட்டு இருக்கார்ல ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த படத்தோட டைரக்டர் சந்தீப் நந்தி வங்கா. அவர் வந்து ரீசென்ட்டா விஜய் சேதுபதிய பார்த்துருக்காரு. அவர் வந்து ஒரு ஸ்பிரிட்ல ஒரு ரோலுக்கு வந்து அப்ரோச் பண்ணியிருக்கிறதா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து வாங்க மிஸ்செலேனியஸ் அப்டேட் பார்க்கலாம். அல்லு அர்ஜுனும், அட்லி 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க. 170 க்ரோர்ஸ்க்கு சன் பிக்சர்ஸோட. அது படத்தோட ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதாம். சீக்வல் கஜினி 2க்கு வந்து பண்ண போறாங்க. அது ரெடி ஆகிட்டு இருக்குன்னு ஏஆர் முருகதாஸ் சொல்லியிருக்காரு. எஸ்ஆர்கே ஷாருக் கானும் வந்து சுகுமாரும் சேர்ந்து ஒரு ரூரல் பொலிட்டிக்கல் ட்ராமா லைக் ரங்கஸ்தலம் மாரி படம் பண்றதா ஐடியா போய்க்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ராஜன் வகையறான்னு சொல்லிட்டு வடச்சென்னையோட ப்ரீக்வல் வந்து வெற்றிமாறனோட ஏடி பண்றதா இருக்கு. அது ஒரு அ ஸ்டார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கென் கருணாஸ். சங்கர் சாருடைய சன் வந்து அரிஜித். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பிரபுதேவாவோட அடுத்த டைரக்ஷன்ல அவர் வந்து டெபியூட் ஆக்டரா வந்து அறிமுகமாக போறதா சொல்லி பேசியிருக்காங்க. பவிஷ் இப்ப நிலவுக்கு எனிமி அழைக்கப்படும் நடிச்ச பவிஷ், அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிடாரி படம் இருக்குல்ல, அந்த படத்துடைய டைரக்டர் தான் வந்து அடுத்த ஃபிலிம் பண்றதா சொல்லி ஒரு சான்சஸ் போய்க்கிட்டு இருக்கு. அப்புறம் ஃபரியா அப்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு ஆக்ட்ரஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜேசன் சஞ்சய் இருக்காங்களா, அவங்களுடைய டைரக்ஷன்ல வந்து ரோல் பண்றதுக்கு இருக்காரு. ஸோ ஆக்சுவலா ஜேசன் சஞ்சயோட டைரக்ஷன் அந்த ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் வந்து பெரிய டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா லைக்கா வந்து இதோட வந்து கம்ப்ளீட்டா வந்து நாங்க ஃபிலிம் புரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிக்கிறோம். தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிக்கிறோம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. மேபி லைக் ஜேசன் ஃபிலிம்னு ஸ்டார்ட்டே அதோட ஷூட் ஒரு வேளை நடக்கலாம். அது இல்லன்னா வேற ஒரு புரொடக்ஷன் ஹவுஸ்ல கூட நடக்கலாம். அவ்வளோதான். அதே மாரி விஜய் ஆண்டனி இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து ஜென்டில் வுமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு ரீசென்ட்டா. கொஞ்சம் அபின் ஃபிலிம் தான். அந்த படத்தோட டைரக்டர் ஜோஷுவா அவர் கூட வந்து ஒரு படம் பண்றதா வந்து சான்சஸ் போய்க்கிட்டு இருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படி சொல்லிட்டு சசிகுமார் சாரோட ஃபிலிம். அந்த ஃபிலிம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மே 1ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ மே 1 வந்து நமக்கு 2 படம் இருக்கு. ஒண்ணு டூரிஸ்ட் ஃபேமிலி, இன்னொன்னு வந்து ரெட்ரோ. தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சொல்லுங்க. இந்த மாரி அனலைசேஷன் வீடியோஸும், சினிமா அப்டேட்ஸ் பத்தின வீடியோஸும் இந்த சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ.